குர்த்தி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லிட் ஏரியா ரொம்ப டைட்டா இருக்கா? அப்போ இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. குர்த்தி எபிசோட் 6 ஹிப் ரவுண்ட் மெஷர்மென்ட் எடுக்கும்போது ஸ்லிட் ஏரியா சுத்தி நீங்க மெஷர்மென்ட் எடுக்கக்கூடாது. உங்களுடைய ஹிப் ரவுண்ட் மெஷர்மென்ட் தான் நம்ம எடுக்கணுமே. நம்ம பாடியிலே எது ஹையஸ்ட் பார்ட் இருக்கோ அந்த மெஷர்மென்ட் தான் எடுக்க போறோம். ஸ்லிட் ஏரியால தான் உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்லிட் மெஷர்மென்ட் எடுக்கும்போது எங்க ஸ்லிட் குடுக்குறீங்களோ அங்க அந்த மெஷர்மென்ட் எடுக்கக்கூடாது. ஸோ எங்க எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஸ்லிட்டோடைய ஓப்பனோடைய லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 19ல இருந்து 20 ஆர் 21 இன்ச்சஸ் வந்து லென்த் இருக்கும். ஸோ ஹைட்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம எங்க ஹைட் எடுக்கிறோமோ அங்க ரவுண்ட் மெஷர்மென்ட் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ இங்க இருந்து எனக்கு எங்க ஸ்லிட் ஓப்பன் வருதோ ஸோ அங்க நான் அந்த ரவுண்ட் மெஷர்மென்ட் எடுக்கல. ஸோ என்னுடைய பாடியிலே எங்க ஹையஸ்ட் பார்ட் இருக்கோ இந்த பம்மை சுத்தி நம்ம இந்த மெஷர்மென்ட் எடுக்கணும். இப்படி எடுக்கும் போது என்னுடைய மெஷர்மென்ட் 35. ஸோ இதை வச்சுதான் நம்ம ஸ்லிட்டோடைய கால்குலேஷன் பண்ணணும். இப்போ என்னுடைய ஹிப் லென்த் வந்து 20 இன்ச்சஸ் நான் வச்சிருக்கேன். அதோடைய ரவுண்ட் மெஷர்மென்ட் எங்க மார்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ ஷோல்டர்ல இருந்து என்னுடைய ஸ்லிட்டோடைய லென்த், இது ஹிப் லென்த்தும் சொல்லலாம், இது வந்து ஸ்லிட்டோடைய லென்த் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஹிப் லென்த் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரவுண்ட் மெஷர்மென்ட் எடுத்தோம். ஸோ அதோடைய மெஷர்மென்ட் எனக்கு 35 டிவைடட் பை 4 நம்ம பண்ணணும். ஸோ 8.75 இங்க இருந்து இங்க நம்ம 8.75 எங்க வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இது ஸ்ட்ரெயிட் குட் குர்த்தினால நம்மளோட லைன் வந்து இங்க ஹிப் லைன் எவ்வளவு மார்க் பண்ணிருக்கோமோ அதே ஹெம் லைன்லயும் நீங்க மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிச் யுவர் ட்ரீம்ஸ், டிசைன் யுவர் ஃபியூச்சர்.